கைஸ் வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்துடைய பகுதியை காணலாம் வாங்க. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, போஜராஜ மன்னர் ஒரு சிம்மாசனத்தை தோண்டி எடுத்தார். அந்த சிம்மாசனத்திலிருந்து ஒரு பதுமை வந்துச்சு. அந்த பதுமை கிட்ட நீ எனக்கு விக்ரமாதித்தன் மன்னனுடைய கதையை சொல்லு அப்படின்னு கேட்டார். அந்த பதுமையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனுடைய தொடர்ச்சியை காணலாம் வாங்க. வினோத ரஞ்சித பதுமை சொல்லிய கதை. நந்தியாபுரம் என்ற நகரத்தில் சந்திரவாணன் என்னும் மந்தனன் இருந்தான். அவன் எல்லா கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான். இருப்பினும் அவன் மேலும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல குருவை தேடி ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்த சந்திரவாணன் ஒரு காட்டு வழியில் உள்ள குளத்தில் தண்ணீர் பருகி அருகில் இருந்த அரச மரத்தடியில் படுத்தான். அந்த மரத்தில ராட்சசதன் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவத்தை முடித்து விட்டு கீழிறங்கி பார்த்தார். மரத்தடியில் அந்தணன் ஒருவன் படுத்திருப்பதை பார்த்து, நீ யார்? எதற்காக இந்த காட்டில் தன்னந்தனியாக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நல்ல குருவை தேடி வந்துள்ளேன். தாங்கள் எனக்கு குருவாக இருந்து என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொடுங்கள் என்று வேண்டினான். நான் சொல்கிறபடி நீ விரதம் இருக்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு தெரிந்த கலைகளை உனக்கு கற்றுத்தர முடியும் என்றார். அதற்கு சந்திரவாணன் உடன்பட்டான். 6 மாதத்திற்கு அன்ன ஆகாரமின்றி உறக்கத்தை ஒழித்து விரதம் இருக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும். நான் இம்மரத்தின் மேல் இருந்து கொண்டு நான் கற்ற வித்தை அனைத்தையும் அரச இலைகளில் எழுதி கீழே போடுகிறேன். நீ அவற்றை சேகரித்து தினந்தோறும் அவற்றை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இரவு பகல் பாராத முனிவர் சொன்ன வார்த்தை தப்பாமல் சந்திரவர்ணம் எல்லா வித்தைகளையும் அறிந்து கொண்டான். முனிவர் சந்திரவாணனே, நீ எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் இனிமேல் கற்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. உன் நாட்டிற்கு சென்று திருமணம் செய்து வாழ்வாயாக. என் சாபம் தீர்ந்து விட்டது. நான் தேவர் உலகம் செல்கிறேன் என்றான். சந்திரவாணன் தன் நகரம் நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது கன்யாபுரி என்ற நகரத்தில் இளைப்பாற்றுவதற்காக ஒரு வீட்டு திணையில் படுத்து தூங்கிவிட்டான். பாய் guys, please like and subscribe our channel.